கண்டோம், நோக்கினோம், தொட்டு உணர்ந்தோம். எவ்வளவு வாக்கியமான வாழ்வு சீடர்களுக்கு! மை தினமும் கல்லான் காண, மை உற்று நோக்கியே வாழ, மை முழுமையாய் தொட்டு அனுபவிக்க, உம்மால செய்தி பணி வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் உம்முடைய அதிகாரம் கொண்ட இரக்கம் நிறைந்த அன்பே உருவான கனிவான போதனையை கேட்டார்கள். உம்மை நாடி வரும் எத்தனை நோயாளிகள், பாவிகள், பேய் பிடித்தவர்கள், சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள் எல்லோரையும் நீர் அரவணைத்த விதம், ஆசீர்வதித்த நேரங்கள், சுகம் கொடுத்த தருணங்கள், மனதிற்கு அமைதியை, ஆறுதலை ஆதரவாய் தெரிவித்த நேரங்கள், உம்மிடம் வந்து அவர்களுக்கு நீர் எவ்வளவு புகலிடமாய் அரணாய் இருந்தீர். நீர் துயரப்படுகிற, தனிமைப்படுத்தப்படுகிற, நெருக்குதலுக்கு உள்ளான மக்களுக்காகவே இருந்தீர். அவர்களின் சார்பாக இருந்தீர். தெய்வீக கருணை மிகுந்த வாழ்க்கை அனுபவத்தை பெற்றவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று வாழ ஆரம்பித்தார்கள். இந்த அனுபவத்தின் உச்சகட்டம்தான் உமது மார்போடு சாயக்கூடிய ஆசீரை யோவானு கொடுத்தது. உமது தாயை தனது தாயாக பாவித்து பராமரிக்க கிருபையை கொடுத்தது. ஆண்டவர், எங்களையும் அத்தகைய பாக்கியமான வாழ்வுக்கு அழைத்து வாரும் சுவாமி. உம்முடைய மார்போடு சாய்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியமோடு என்றும் இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்.